ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பசுமையகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் செடி தாங்க பார்க்க போகிறோம். மிளகாய் செடிலாம் பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி வளர்ந்துருங்க. இது நான் நிறைய செடி இந்த மாதிரி தான் ட்ரிம் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ இதில் 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. திருப்பி நம்ம ட்ரிம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக புது தொழில்கள் விட்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் வளர்க்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் நீளம் தாங்க வாங்கியிருக்கேன். பச்சை, வெள்ளை, ஊதா இது மாதிரி நீல கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கேன். இது விதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கே பட்டறை, நம்ம ராஜேஷ் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட தான் ஆன்லைனில் வாங்கினேன். எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. நிறையா சீட்ஸ் போட்டேன். நான் ரொம்ப நாள் கழித்து போட்டேன்னு நம்ம தெரியல, நிறையா வரல. ஒரு 10-20 செடி 20 செடி மட்டும் வந்திருக்கு. அது எல்லாமே ரீஃபண்ட் பண்ணியாச்சு. காய்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயின் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொந்தரவு தான். அப்புறம் பூக்கள்லாம் இருக்குது. மாவு பூச்சி தொந்தரவு தான் இருக்குதுங்க. மாவு பூச்சிக்கு நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. ஒரே வழி நம்ம மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த கரைச்சல் தான். அதுதான் நான் இந்த பண்ணணும். ஏன்னா ஆர்கானிக்காக போட்டாலும் கண்ட்ரோல் ஆகிறதில்ல, நம்ம பெஸ்டிசைடும் யூஸ் பண்ண முடியாது நம்ம ஆர்கானிக்காக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ மைதா மாவு கரைச்சல் வந்து நல்லா கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணும்போது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வேப்பெண்ணெய் வந்து தெளித்து விட்டுக்கலாம், அது கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் அறுவடை. ஊதா கத்திரிக்காய் 2 நிறைய இடத்துல பூ பிடிச்சிருக்கு. நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன்னா சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேங்க. சீவீட் கிரானுவல்ஸும் கொடுக்கலாம். கிரானுவல்ஸ் கூட பார்த்திங்கன்னா சீவீட் ஃபெர்டிலைசர் நல்லாவே கேட்கும். 10 days இந்த பூ பிடிக்கும்போது சீவீட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா காய்களாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாங்கிற வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூச்சி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே ஃபுல்லாக சத்துக்கள் ஃபுல்லாக உறிஞ்சு ஃபுல்லாக அப்படியே எல்லா இலைகளும் அந்த தண்டு எல்லாமே அப்படியே உந்து போகிற மாதிரி ஆகிருங்க. சத்துக்களை ஃபுல்லாக உரிகிறனால நம்ம காய்கள் வந்து பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த இலைகள்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து மைதா மாவு கரைச்சல் நல்லா திக்காக தண்ணியில் கரைச்சி தெளித்து விட்டோன்னா இந்த பசத்தன்மை இருக்கிறனால நான் ஊற முடியாது, ஊந்து போக முடியாதனால அது என்ன ஆகும்னா அதை அப்படியே ஒட்டி இறந்து போயிடும். அதுக்கப்புறம் நாம் வேப்பெண்ணெய் கரைச்சல் தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக் இந்த கசப்பு தன்மைக்கு திருப்பி வராது. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே மெத்தட் ஆர்கானிக்காக. ஸோ பார்த்திங்க எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஆனால் இலைகளை நான் எடுத்துட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து அதுதான் நான் பண்ண போகிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த டைமில் நீங்கள் சீவீட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருங்க. ஈவன் மண்புழு உரம் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த சீவீட் வந்து நல்லா கேட்குதுங்க. அடுத்த செடிகள் பற்றி வர வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.